இந்த காயின் பிஸ்கெட் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இதை காயின் பிஸ்கெட்னும் சொல்லலாம், இல்லை முட்டை பிஸ்கெட்னும் சொல்லலாம். ஹோம்மேடாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ரெசிபி அப்படின்னு சொல்லி கேளுங்க, டேரெக்டாக உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். இப்போ ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் எடுத்திருக்கேன். அது கூடவே பவுடர் சுகர் சேர்த்துட்டு நல்லா பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 முட்டை எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் இதையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது கலர் நல்லா ஒரு ஒயிட் கலரில் மாறினதுக்கப்புறமா மைதா எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சளிச்சு சேர்த்துக்கலாம். மைதா ஆட் பண்ணதுக்கப்புறமா எலக்ட்ரிக் பீட்டரை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காய்ச்சி ஆற வச்சு பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பைப்பிங் பேக்கில் மாற்றிட்டு பிஸ்கெட்ஸை இப்போ நீங்கள் பைப் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு விட்டு பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் இது பேக் பண்ணும்போது இது பேக் ஆகிட்டு ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். பைப் பண்ண பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையுமே ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 160 டிகிரி செல்சியஸ்க்கு 10 to 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக நம்மளோட காயின் பிஸ்கெட் ஆர் முட்டை பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இதை சூடு ஆறுனதுக்கப்புறமா சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் சரி, இல்லை உங்கள் ஸ்கூல் கோயிங் கிட்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ஸ்நாக்ஸாகவும் சரி நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.